பணம் பேச ஆரம்பிக்கின்ற இடத்தில் உண்மை ஊமையாகி விடுகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கு திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கின்ற உன் அப்பன் என்னுடைய அன்பான வாக்கு. என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய வாக்கு. என் குழந்தையே, இத்தனை காலம் என் பிள்ளைக்கு உன் அப்பன் என்ன கொடுப்பதாக உறுதி வாக்கு கொடுத்தேனோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய நாள் நாளைய விடியல். தைப்பூச நாளில் உன் அப்பன் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்து உனக்கான வேண்டுதல்கள் அத்தனையையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக கொண்டு நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி கொள்ளக்கூடிய விடியலாக நாளைய தைப்பூசத்தின் விடியல் உனக்கு இருக்க போகின்றது. என் வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்குமா என்று நீ கேள்வி கேட்பாயானால், உன் அப்பனிடத்தில் இருக்கின்ற ஒரே பதில், என்னை மனதார நினைத்தால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்னை மனதார ஏற்றுக்கொண்டு என் மீது நம்பிக்கை கொண்டு நீ என் வார்த்தைகளை தினம் தினம் கேட்கின்ற பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் பொதுவாகவே நாம் எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் அமைதியாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. ஒருவனுக்கு நேரம் சரியில்லை என்றால் அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது அவனினுடைய நாக்கு மட்டும்தான். பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் பொழுது செய்கின்ற செயல்கள் அத்தனையும் நல்லபடியாக மாறிவிடும். நீ தவறாக பேச நினைத்த இடத்தில் கூட சரியாக ஒரு முறை பேசிப்பார். நிச்சயமாக எதிர்பார்த்திடாத அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும். அந்த நொடியில் உன் அப்பன் நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அது தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தன்னால் யாரும் காயப்பட்டு விடக்கூடாது என்று நினைப்பவர்களுக்குத்தான் அவர்களின் வாழ்க்கையில் காயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம்? உண்மைக்கும் நேர்மைக்கும் சோதனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடைசியில் அந்த உண்மை ஒரு நாள் வெற்றி பெறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை படைத்த தெய்வத்திற்கு மட்டுமே நீ பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்து விடாது. செந்தூர் கந்தனை காணும் பொழுது என் பிள்ளைக்கு மனதில் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது? அப்பா முருகா, உன்னையே கதி என்று உன்னை சரணடைந்திருக்கின்ற இந்த பிள்ளையை நீ கண்ணெடுத்து பார்க்க மாட்டாயா என்றுதானே நான் எப்பொழுதுமே உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயே என்னை மறந்தாலும் நான் ஒரு பொழுதும் உன்னை மறப்பது கிடையாது. ஒரு பொழுதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் நீ இடம் கொடுக்காதே. ஏனென்றால் நிச்சயமாக உன்னை அவர்கள் ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளையே, யார் உன்னை விட்டு விலகினாலும் யார் அவர்களின் மனதை மாற்றிக்கொண்டாலும் உன்னுடைய இயல்பு மாறாத வரை உனக்கு எந்த இழப்பும் இல்லை என்பதனை புரிந்து கொள். அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்களே, இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு, யார் எப்படி நடந்தாலும்
நான் இப்படித்தான் என்று சொல்லி நீயாக இருந்து பார். நிச்சயமாக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை நீ நின்றென்றும் பெற்றுக்கொள்வாய். அடுத்தவர்களை எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. மறக்க முடியாத சில நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உண்டு. மறந்து விடாத என்று சில நாட்களும் உனக்கு உண்டு. இப்படி வாழ்க்கை ஒவ்வொரு புதிய அனுபவத்தையும் உனக்கு கொடுக்கும் பொழுது அதை என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். உலகில் வாழ்க்கைக்கு தேவையான மொத்த பாடங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் 2. என் பிள்ளையே, அது என்ன தெரியுமா? ஒன்று பணம், இன்னொன்று உறவு. உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் பல பாடங்களை இந்த 2ம் சேர்ந்து கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த 2ம் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தது போல வேறு எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை. பணம் இல்லை என்றால் இந்த உறவுகள் நடந்து கொள்கின்ற விதம் யாராலும் மறக்க முடியாது. பணம் பேசுகின்ற இடத்தில் உண்மைக்கு மதிப்பிருக்காது என்று உன் அப்பன் சொல்வதற்கு காரணம் இதுதான். என் பிரியமே, இரக்க மனமும் இரும்பாகி போய்விடும். எப்பொழுது தெரியுமா? சிலர் சுயநலவாதியாக மாறும் பொழுது. சுயநலம் என்ற ஒன்று எவனுக்குள் வருகின்றதோ அவன் நிச்சயமாக இரக்க குணத்தை தன்னிடத்திலிருந்து இழந்து விடுவான் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, பொய் காரணத்தை சொல்லிக்கூட ஒருவரை வெறுத்து விடலாம். ஆனால் எப்பொழுதுமே பொய்யான அன்பை காட்டி ஒருவரையும் வெறுக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ காட்டுகின்ற பொய்யான அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நிலையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடாது. உன்னால் கொடுக்க முடிந்தால் உண்மையான அன்பை கொடு. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அன்பு கொடுப்பவரையும் பெறக்கூடியவரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும். இதுதான் உண்மை. இந்த கந்தன் சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். வயதுக்கு மீறிய அனுபவங்கள் எப்பொழுதுமே கூடுதலான சுமைகளை சுமக்க வைக்கும். அதனால் உன்னுடைய வயதிற்கு ஏற்ப உன்னால் எந்த சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே தூக்கி சுமக்க எப்பொழுதும் நீ தயாராக இரு. தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமப்பதனால் மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகள் தான் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் என்ன நினைத்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு யாராலும் அதனை பிரிக்க முடியாது. உனக்கு பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கஷ்டத்தை கொடுத்ததாகத்தானே எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க உன் அப்பன் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனின் அன்பு ஒருவருக்கு வாழ்க்கையில் உச்சகட்ட மன நிறைவை ஒரு நாள் கொடுக்கிறது என்றால் அந்த நாள் இந்த கந்தனுக்கு உகந்த நாளாகத்தானே இருக்க முடியும். நாளைய தைப்பூச நாளில் இந்த கந்தன் உன்னை தேடி வருவது உறுதி. என்னை தேடி வருகின்ற என் குழந்தைகள், திருச்செந்தூரில் இருக்கின்ற இந்த கந்தனை நாடி வருகின்ற என் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த வெற்றியை அடைவார்கள். அப்பனின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக நான் உன்னோடு இருந்து உனக்கு பெற்று கொடுக்கும் வரை ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் செய்ய நினைப்பதை தடுக்க இங்கு எவரும் இல்லை. நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே
நீ தயாராக இருந்து விட்டால் போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த வெற்றி என்று இவை எல்லாமுமே என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும். எந்த நேரத்திலும் உனக்கு நிம்மதியான சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.